ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. நாம் இந்த வீடியோ சீரீஸில் இம்பார்ட்டண்டான கிராமர் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்டான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 10% ஆஃப், 20% ஆஃப், 2/3 ஆஃப், ரெஸ்ட் ஆஃப், ஹாஃப் ஆஃப், பார்ட் ஆஃப், இந்த மாதிரிலாம் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சப்ஜெக்ட் வந்து ஒரு வேளை அன்கவுண்டபிள் நவுன் அல்லது சிங்குலர் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெர்பு அதுக்கேற்ற மாதிரி சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அதுவே வந்து ப்ளூரல் நவுனாக இருந்தால் ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பார்ட் ஆஃப், ஹாஃப் ஆஃப், ரெஸ்ட் ஆஃப், 2/3 ஆஃப், 20% ஆஃப், 10% ஆஃப், 30% ஆஃப், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். 30% ஆஃப் த புக் ஹேஸ் பீன் ரெட். ஸோ இந்த இடத்துல 30% ஆஃப் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்கு தான், த புக், அந்த புக்கு தான் சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ புக்கு தான் சப்ஜெக்ட்னா புக் வந்து சிங்குலர். ஸோ சிங்குலர் நவுனு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெர்பு வந்து ஹேஸ். ஸோ சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், த ரெஸ்ட் ஆஃப் த சேர்ஸ் ஆர் broken. ஸோ இந்த இடத்துல சேர்ஸ் தான் வந்து என்னது, சப்ஜெக்ட்டு. ஸோ சேர்ஸ் வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெர்பு வந்து ப்ளூரலில் ஆர் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிளான ரூல் தான். அடுத்தது பார்க்கலாம். இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். கண்ட்ரி நேமு, ஸ்டேட்டோட நேமு, புக்கு, டிசீஸ், கேம்ஸு, இம்பார்ட்டண்டான ரிவர்ஸு, மவுண்டன்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிங்குலராக தான் எழுதுவோம். சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே சிங்குலர் தான், சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். சில கண்ட்ரி நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி எஸ்ஸில் முடியும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ப்ளூரல்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் அது வந்து சிங்குலர் தான். அது பார்க்க ப்ளூரல் மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து அது எல்லாமே சிங்குலர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேபியன் நைட்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி புக்கோட நேமு. ஸோ நைட்ஸுன்னு எஸ்ன்னு முடிகிறதுனால அதை வந்து ப்ளூரல்னு எடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அரேபியன் நைட்ஸ், ஏன்னா புக்ஸும் வந்து இதில் இன்க்ளூடட். ஓகேவா? புக்ஸு, சப்ஜெக்ட்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதெல்லாமே நவுனில் வந்து பார்த்துருப்போம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி கேம்ஸு, அத்லெட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு சில வேர்டெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிசீஸ் ரிலேட்டடாக மம்ஸு, ரேபிஸ், இதெல்லாம் வந்து எஸ்ஸில் முடியும். பார்க்க ப்ளூரல் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், அது எல்லாமே வந்து சிங்குலர்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அரேபியன் நைட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நேம் ஆஃப் த கண்ட்ரி அல்லது புக்ஸு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேமோ இல்லைனா ஒரு ஃபஸ்ட் பர்சனில் தேர்ட் பர்சனில் இந்த மாதிரி நம்ம பொசசிவ் கேஸில் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கோன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை, யுவர்ஸ், யுவர், ஹிஸ், ஹெர் அப்படின்னு போட்டு அவங்களோட நேமு இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா, ப்ளஸ் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் நேமோ கேம்ஸ் நேமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருந்தோம்னா ப்ளூரல் வெர்பு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், தீபிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம். ஒரு நேம் வந்திருக்கா, தீபிகா அப்படிங்கிற நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தீபிகாவோட மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நேம், இந்த மாதிரி மை, யுவர்ஸ், ஹிஸ், ஹெர், இந்த மாதிரி நவுன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் தான் எழுதணும். ஸோ அதுக்கேற்ற வெர்பு வந்து ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹவ் ஆர் யுவர் மேத்தமெட்டிக்ஸ். நம்மளோட, அதாவது நம்ம கேட்குற மாதிரி இன்னொருத்தட்ட உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எப்படின்னா அதாவது நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம், ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து இப்போ நன்னை வச்சு கொடுத்துருக்காங்க. நன்னை வச்சு நம்ம என்ன பார்த்துருக்கோம், நன் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம். எப்போ நன்னில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வெறுமனையாக நன்னு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பக்கத்தில் நம்ம சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்து வந்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நன் ஆஃப்,
நன் ஆஃப் அப்படின்னு வரும். நன் ஆஃபில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று அன்கவுண்டபிள் நவுன் அப்படி இருந்ததுன்னா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கவுண்டபிள் நவுன் அதாவது ப்ளூரல் நவுனாக இருந்தது அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நன் பட்டு. நன் ஆஃப் ஒன்று, நன் பட் ஒன்று. இதுலேயும் 2 கேஸு. அன்கவுண்டபிள் நவுன் அல்லது சிங்குலர் நவுன் போட்டோன்னா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். இதை தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். என்ன இதே மாதிரி நமக்கு நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணுவோம். எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அதாவது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எதில் வந்து கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறத நான் கிளியராக லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்மை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து நோன் வந்தாலும் இதே தான். நோ வர கேஸ்லேயும் இதே தான். ஒன்று சிங்குலர் நவுனாக இருந்ததுன்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் நவுனாக இருந்ததுன்னா ப்ளூரல் வெர்பு. ஸோ மோஸ்ட்டாக இது தான் வரும். இதில் எக்ஸப்ஷனல் வரும். அந்த எக்ஸப்ஷனல் மட்டும் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நன்னு வந்தனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். ஸோ நன் ஹேஸ் கம் எட், இது வரைக்கும் யாரும் வரல. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போது நன் ஆஃப் த கவுண்டர் ஃபிட் மணி ஹேஸ் பீன் ஃபவுண்டு. ஸோ அதாவது எதுவுமே வந்து ஃபேக் நோட்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஓகேவா? சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். கவுண்டர் ஃபிட் மணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளவு என்னன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அது இந்த இடத்துல அன்கவுண்டபுளாக தான், சிங்குலராக தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை. ஓகேவா? இப்போ நன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் ஒன். கரெக்டாக? அப்போது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேவ் ஃபினிஷ்ட் த எக்ஸாம் எட். ஓகேவா? அடுத்து நன் பட்டை வச்சு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நன் பட் ஏ பாய். ஸோ ஏ பாய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்குலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நன் பட் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ யுவர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபாதர் அண்ட் மதர். ஸோ பேரண்ட்ஸுங்கிறனால ப்ளூரல் இருக்கிறனால டாயில் அண்ட் மாயில். ஸோ இதுவும் வந்து ப்ளூரல் வெர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். டாயில்ஸ் மாயில்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம்னா சிங்குலர் வெர்பாக இருக்கும். டாயில் மாயில்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூரல் வெர்பு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நோக்கும் சிங்குலர் நவுன் இருந்ததுன்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் நவுன் இருந்தால் ப்ளூரல் வெர்பு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்த ரூல் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா 2 டேர்ம் தான். ஒன்று வந்து ஏ நம்பர் ஆஃப், இன்னொன்று த நம்பர் ஆஃப். ஸோ இந்த 2 டேர்மில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப்னு வந்ததுன்னா ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நம்ம ஒரு இது வந்து லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து ஒரு தடவை ஒரு இது பார்த்துருப்போம். ரீகால் பண்ணுறேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு டேர்முக்கு யூஸ் பண்ணியிருப்போம். எய்தர், நெய்தர், அப்புறம் ஈச், அப்புறம் வந்து ஒன். ஸோ இது கூட வந்து ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் சிங்குலர் வெர்பு தான் ஆனால் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட சிமிலரான ரூல் தான் வந்து இதுவும். ஸோ அப்போது இந்த 2 ரூல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதுலலாம் மோஸ்ட்டாக வந்து ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வெர்பு தான் வரும், சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வெர்பு தான் வரும். ஆனால் இந்த டேர்முக்கும் இதுக்கும் மட்டும்தான் வந்து ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏ நம்பர்னால் அது ப்ளூரல்லே போயிடும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. த நம்பர் ஆஃப். ஸோ இதெல்லாம் த நம்பர் ஆஃப், எய்தர், நெய்தர், ஈச், ஒன் ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஏ நம்பர் ஆஃப்னு வந்துட்டாலே ப்ளூரல் நவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் ராங்கு. ஸோ அப்போ கரெக்டான சென்டென்ஸு ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் வெர்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூரல் நவுனு ப்ளூரல் வெர்பு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. த நம்பர் ஆஃப்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம், ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டேஸ் ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணிட்டாங்க. இன் எ வீக் ஆர் 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆருங்கிறது ராங். ஸோ இது தப்பு. இஸ் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ரூல் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈச், எவ்ரி ஒன், எனிதிங், எவ்ரிபடி, சம்படி, சம் ஒன், சம்திங், நோபடி, நோ ஒன், நத்திங், எனிபடி, எனி ஒன், மோர் தேன், எனி, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஈச் எவ்ரிலாம் வந்து நம்ம நவுன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் ப்ரொனவுன் அல்ல சிங்குலர் நவுன் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. இந்த மோர் தேனுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல இதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பினாக்கிள் ஹேஸ் கிளியர் த எக்ஸாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள். ஸோ ரெண்டுலேயுமே வந்து டிட்டர்மினராக வந்து ஈச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ ஹேஸ் சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மோர் தென். ஸோ இந்த மோர் தென்ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் ஒன் மேன் வாஸ் ப்ரெசென்ட். ஸோ மோர் தென் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மோர் தெனில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மோருக்கு அப்புறம் ஒரு ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் கொஞ்சம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு. ஸோ மோர் பிளேயர்ஸ் ப்ளூரல் நவுன் வந்திருக்கு, பிளேயர்ஸ் ப்ளூரல் நவுன் இருக்குது, தேன் ஒன். ஸோ அந்த மோர் தேன் ஒன் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஆனால் இடையில வந்து ஒரு ப்ளூரல் நவுன் இருக்குது. ஸோ ப்ளூரல் நவுன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கோர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூரல் வெர்பு, ஓகேவா. ஸ்கோர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கோர்ஸ்னால் சிங்குலர் வெர்பு. ஸோ எஸ் போட்டிருந்தால் நம்ம சிங்குலர் வெர்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து ஸ்கோர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னது, ப்ளூரல் வெர்பு, ஓகேவா. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் கேஸு, ஓகேவா. எது இந்த மோர் தென் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நார்மலாக தான், எல்லாமே வந்து சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம், சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். சரி, அடுத்த ரூல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, மெனின்னு வந்தாலே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெனினாலே வந்து ப்ளூரல் வெர்ப் தான். ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம் எல்லா இடத்துலையும். இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, மெனி, மெனி, இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் சிங்குலர் நவுன் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாமே வந்து மெனி ஆஃப், ஒரு இன்னொரு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ கிரேட் அல்லது எ குட் மெனி அப்படிங்கிற மாதிரி வரும். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது. இது எல்லா டேமுக்குமே வந்து ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று மெனி ஆர் மெனி இந்த மாதிரி வந்தால் மட்டும் சிங்குலர் வெர்பு, சிங்குலர் நவுன் சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் மெனியில். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெனி வந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்டு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக மெனின்னு இருக்குது, அப்போ ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம், வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. எ கிரேட் மெனி, அப்போ வந்து ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வெர்பு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டாண்டிங் இன் த கேண்டீன், அவ்வளோதான், ஓகேவா. இதுதான் வந்து நார்மலாக உள்ளது. சரி, இப்போ அடுத்து ஒரு இது மெனி வந்து எப்போதுமே வந்து கவுண்டபிள் தான், ஓகே. மெனி வந்து கவுண்டபிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மச் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. அன்கவுண்டபிளுக்கு தான் வந்து மச் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்கவுண்டபிளுக்கு மச் யூஸ் பண்ணுறதுனால எப்போதுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்குலர் வெர்பாக தான் இருக்கும். மச்சு கூட சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணுவோம். மச் சுகர். ஸோ சுகரை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள். ஹேஸ் பீன் கன்சியூம்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வெர்பு. மச் ஆஃப் த மணி எவ்வளோன்னு, அதாவது இப்போ கரன்சி நோட்டுன்னா நம்ம எண்ண முடியும். பட் மச் ஆஃப் த மணினா வந்து ஒரு எண்ண முடியாத அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து சிங்குலர் வெர்பு ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் பிரதர், ஓகேவா. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான். சரி, நெக்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது இப்போது ஒரு பாசிட்டிவான சென்டென்சஸ் நிறைய சொல்லியிருப்போம், ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ்ஸு. ஆப்டேட்டிவ்னா என்ன, ஒரு விஷ் மாதிரி வரும். ஆப்டேட்டிவ் மீனிங் வந்து ஒரு விஷ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கெலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே வந்து ப்ளூரல் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலுமே. சரி, இப்போது காட் சேவ் த வேர்ல்டு. காட் வந்து இப்போ வந்து சிங்குலர் தான் ஆக்சுவலாக, ஆனால் வந்து இப்போ வந்து இது வந்து ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வர்றதுனால இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், சேவ் த வேர்ல்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து ப்ளூரல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். மே காட் பிளஸ் யூ அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை மாதிரி. லாங் லிவ் அவர் பிரைம் மினிஸ்டர், நம்ம வாழ்த்தி சொல்கிற மாதிரி. ஸோ லாங் லிவ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும்போது நம்ம வந்து ப்ளூரல் வெர்பு தான் வந்து எப்போதுமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம், என்ன சப்ஜெக்ட் வந்து எப்படி இருந்தாலும் சரி, ஓகேவா. மே ஹி அச்சீவ் சக்ஸஸ், ஓகேவா. மே ஹி. ஸோ அச்சீவ் வந்து ப்ளூரல்
வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலுமே ப்ளூரல் வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு, குவான்டிட்டி இதெல்லாமே வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு இதை நம்ம என்ன முடிஞ்சால் அது எல்லாமே கவுண்டபிள் ஆயிரும். இந்த அமௌண்ட்டு, குவான்டிட்டி இது எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெர்பு வந்து சிங்குலராக வந்துடும். கரெக்டாக? ஸோ அதுதான் த அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆர். ஸோ அமௌண்ட் ஆஃப்னு வருது, சுகரை வந்து நம்மளால் அன்கவுண்டபிள் நவுனு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆர் வராது, இஸ் தான் வரும். இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் டீ. அதுதான் வந்து கரெக்ட் யூசேஜ். ஓகேவா? சரி. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இதை நீங்கள் பார்ட் 4 வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து எது, ப்ராப்பரான சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் சப்ஜெக்ட், முதல்ல சப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ரெண்டாவதாக நம்ம வந்து என்ன மேக்ஸிமம் பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆண்டுன்னு ஒரு கனெக்டரை வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆண்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆர்டிக்கிள் 2 பக்கமும் ஆர்டிக்கிள், அதாவது 2 டிஃப்ரெண்ட்டான நவுனு, ரெண்டுக்குமே ஆர்டிக்கிள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ளூரலாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ சப்போஸ் அது வந்து ஒரு ஆர்டிக்கிள் முதல் இதில் ஆர்டிக்கிள் இருந்து 2வது இதில் ஆர்டிக்கிள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சிங்குலராக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு என்ன முக்கியமான ரூல் பார்த்தோம், இந்த ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், டுகெதர் வித்து. ஸோ இந்த மாதிரி அலாங் வித்து, டுகெதர் வித்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணி வெர்பை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா சிங்குலரு, ப்ளூரலாக இருந்ததுன்னா ப்ளூரல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டின்னு ஒரு ரூல் பார்த்துருப்போம். ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டினா என்ன சொல்லியிருக்கோம், பக்கத்தில் அது எதுக்கெலாம் வரும், ஆர், நார், எய்தர் ஆர், நெய்தர் நார், நன் பட்டு. ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்ட் எப்படி, இப்போ நார் இருக்குது அப்படின்னா அந்த நார் பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது, சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்பு. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு மோஸ்ட்டாக வந்து கன்ஃபியூசிங்காக இருக்க ஏரியா வந்து எந்த ஏரியா, நம்ம மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம், சிங்குலர் வெர்புனா சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரே ஒரு 2-3 இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். என்னெல்லாம் ஆகும் அதை மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். இந்த டேர்மு எய்தர், நெய்தர், ஈச், ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து சிங்குலர் நவுனு, சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸு ஒரு ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பின்னாடி வர்றது வந்து நம்ம வந்து ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம், பட் சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அடுத்து த நம்பர் ஆஃப்னு வந்தால் ப்ளூரல் நவுனு, சிங்குலர் வெர்பு ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர். ஓகேவா? நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து ப்ளூரல் நவுனு, ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்பர்னு வந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து ப்ளூரல் நவுன் ப்ளஸ் ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் நான் எல்லாம் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த 2 டைமும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இது 2 தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன பார்த்தோம், இந்த மோர் தென் இடையில ஒரு ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனி, அண்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மெனி வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மெனினாலே ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸுக்கு மட்டும் சிங்குலர் நவுனும் சிங்குலர் வெர்பும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப், இதுக்கு வந்து ப்ளூரல் நவுனு, ப்ளூரல் வெர்பு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்.
இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பார்த்தோம் இது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன் வச்சு பார்த்துருப்போம். நன் ஆஃப், நன் பட்டு, நோ இது எல்லாத்துக்குமே வந்து கவுண்டபிள் நவுனாக இருந்ததுன்னா கவுண்டபிள் நவுனாக இருந்ததுன்னா சிங்குலர் வெர்பு வரும். அன்கவுண்டபிள் நவுனாக இருந்தால் ப்ளூரல் வெர்பு. அதான் நன் பட்டு, நன்னு, நன் ஆஃப், நோ இது எல்லாத்துக்குமே வந்து சிமிலராக தான் இருக்கும் இதே மாதிரி. வேறு மோஸ்ட்டாக வந்து நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற எல்லா ரோலையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இதோட கண்டினியூஷனாக வேறு ஒரு ரோலோட நம்ம பார்க்கலாம், வேறு ஒரு வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ராவன் அகாடமி ஆப்பில் வந்து நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ப்ராக்டிஸ் பேட்சும் போயிட்டுருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.